என்னாகமம் 22ஆம் அதிகாரம் ஆரம்பிச்சு. அவர்கள் எல்லோரும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆனால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒரு வேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்திடலாம் என்று சொல்ல சொன்னான். ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். 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 ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த யானைக்கு எப்பவுமே தன்னுடைய பெலன் தெரியாதாம். யானைய சின்ன குட்டியா இருக்கும்போதே என்ன பண்ணிடுவாங்க, ஒரு சங்கிலியில கட்டி ஒரு மரத்தை கட்டி விடுவாங்க. அது குட்டியா இருக்கும்போது ட்ரை பண்ணி காலில் காயமாகி அது ஒரு கட்டத்துல ஒரு மைண்ட்ல அதுவா நினைச்சுக்குமா, ஃபிக்ஸ் ஆயிடுமா. நம்மளால காலில் சங்கிலி கட்டினா அதை அறுக்க முடியாது, அது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். அப்படி ஃபிக்ஸ் ஆன பிறகு அது பெரிய யானையான பிறகு கூட இப்படி ஒரு ஸ்டூல், இப்படி ஒரு சேருடைய காலில் சங்கிலி வச்சு கட்டினா கூட யானை நல்ல யானை. ஏன் தெரியுமா? அதனுடைய கட்டு வந்து அதனுடைய காலில் இல்லை, அதனுடைய கட்டு எதுல இருக்கு? அதுல மைண்ட்ல இருக்கு. அதனுடைய கட்டு காலில் கிடையாது. அது நினைச்ச மரத்தை வேரோட பிடிக்கி தூரப்பட்டு போக முடியும். ஆனா இப்போ அதனுடைய கட்டு வந்து காலில் இருந்து மைண்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுனால அதை யாராலையும் விடுவிக்க முடியாது. ஏன்னா அது என்ன நம்புதுன்னா, நான் ஒரு வீக்கான ஆளு, நான் ஒரு பலவீனமான மனுஷன். இதே உண்மை வந்து யாருக்கு பொருந்தும்னா நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். இந்த உண்மை யாருக்கு பொருந்தும்? ஒரு விசுவாசிக்கு இந்த உண்மை கண்டிப்பா பொருந்தும். இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொல்றா? ஒரு எதிரி சொல்றான். ஒரு எதிரி பாலாக் என்கிற ஒரு ராஜா பிழையாம் என்கிற ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி நடத்தப்படுகிற அந்த தேவ மக்களை பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றான்? அவர்கள் எண்ணிலும் பலவான்கள். பிசாசு வந்து இயேசு பார்த்து சொல்லுச்சு, நீர் பரிசுத்தர், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் அப்படி சொல்லுச்சு. நிறைய நேரத்தில் நம்மளை பற்றி உண்மைகள் நமக்கு மண்டக்குள்ள போறதே இல்லை. இவன் சொல்றான், அவர்கள் எண்ணிலும் பலவான்கள், அவங்கள நான் துரத்தி விட முடியாது. ஒருவேளை அப்படிதான் சொல்றான், ஏதாவது ஒண்ணு பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை ஒர்க் அவுட் ஆனா ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமே போகலாம் அப்படிதான் சொல்றான். அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்தில் இருந்து ஒருவேளை நான் துரத்திடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பைபிள் வசனம், கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கிறேன். நம்ம அசையாத ஒரு பர்வதத்தை போல இருப்போம். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அசையாத பர்வதம் போல இருப்பாங்க. அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங், அவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. இல்லையா? நீங்க சாதாரண ஆள் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதாரண ஆள் கிடையாது, பெரிய ஆளு. ஆமென், ஆமென், ஆமென். இதை நீங்க நம்புறீங்களா? நம்பிதான் இருக்கணும். அவன் அப்போ இது வந்து பிசாசுக்கு நல்லாவே தெரியும். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன், அவனுக்குள்ள இருக்கிற ஆற்றல் என்னங்கிறது பிசாசுக்கு நல்லாவே தெரியும். அவங்க எளிதா துரத்த முடியாது. எளிதா இந்தியாவில் நம்ம எத்தனை %? இந்தியாவில் எத்தனை %? 3% கீழே இருக்கும். எத்தனை %? கவர்மெண்ட் ரெக்கார்டு, ஆஸ் பர் கவர்மெண்ட் ரெக்கார்டு 2.3%. தமிழ்நாட்டில் நம்ம ஒரு 6% இருக்கோம். இது வந்து ரோமன் கத்தலிக்ஸும் சேர்த்து தான் நம்ம எத்தனை %? தமிழ்நாட்டில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் 6%, இந்தியாவில் 3%. ஆனால் கிறிஸ்தவர்களை பார்த்து தான் உலகம் பயந்துட்டே இருக்கு. அவன் எத்தனை 18 மாநிலங்களிலும் மதமாற்றம் தடை செய்யும். இப்போ அடுத்து எங்க கொண்டு வராங்களா? ஒரிசா சரி, உத்தரப்பிரதேச சரி, வெஸ்ட் பெங்கால்ல கொண்டு வர போறாங்க. வெஸ்ட் பெங்கால் என்ன செய்யறாங்க? கொண்டு வர போறாங்க. கடுமையாக்குவோம். மகாராஷ்டிரா சிஎம் சொல்றார், சட்டத்தை இன்னும் கடுமையாக்குவோம். உத்தரப்பிரதேச சிஎம் சொல்றார், சட்டத்தை இன்னும் கடுமையாக்குவோம். இப்போ ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க, FCRA சட்டத்திருத்தம், வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்டத்திருத்தம். எந்த ஒரு நிறுவனத்துக்கும் வெளிநாட்டிலிருந்து உதவிகள் வரக்கூடாது தடை செய்யற அளவுக்கு ஒரு சட்டம். அரசாங்கம் வந்து சட்டத்துக்கு மேல சட்டம், NGOs இதனால பாதிக்கப்படுகிறது நம்ம இந்திய மக்கள் தான். கம்பேஷன் ஒரு இயக்கம் இருந்துச்சு. கம்பேஷன், சில்ட்ரன்ஸ் மத்தியில் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு இயக்கம்.
நிறைய குழந்தைகளுக்கு டே கேர் சென்டர் வச்சு அந்த குழந்தைகளுக்கு ஒரு மிட் டே மீல் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல கல்வி கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஆடை கொடுத்து சூப்பர் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன். ஆனா அந்த இயக்கத்தை தடைப்பட்டாங்க. அதனால பாதிக்கப்பட போகிற குழந்தைகள் யாரு? நம்ம நாட்டு குழந்தை தான். ஆனா அரசாங்கம் அதெல்லாம் யோசிக்காம அவர்களை ஒடுக்கணும், அவர்களை அடக்கணும். அப்படின்னா என்னன்னா, ஏன் இதை செய்யறாங்க அப்படின்னா, they know our strength. ஒரு திருச்சபையினுடைய வல்லமைய திருச்சபை உணர்ந்திருக்கோ இல்லையோ அரசாங்கம் உணர்ந்திருக்கு. ஹல்லேலூயா. அவன் ஆனா நாம வந்து என்ன செய்யறோம்? பயந்து 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 ரொம்ப பலவீனமா உணரும். ஒரு வசனம் உண்டு, பலவான் தன்னை பலவீனன் என்று. கரெக்டா அந்த வசனம் கேட்காம பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான். பாட்டு கூட நல்ல ஒரு பாட்டு. என்ன பாட்டு? என்ன சொல்லுங்க? பலவான் தன்னை பலவீனன் தன்னை பலவான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வரும் அந்த வசனம். ஆக்சுவலா பொதுவா இப்படி பலவானா இருக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளைகளை குறித்து பிசாசினுடைய திட்டம் சிலத்தை சொல்றேன் பாருங்களேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42வது வசனம். ஆதியாகமம் 31:42. 31:42. பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர்கள். தேவன் என் சிறுமையையும் கை பிரயாசத்தையும் பார்த்து இன்று ராத்திரி உன்னை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். ஒரு இடத்துல சொல்லுவாரு, லாபான் சொல்லுவாரு, உன்னாலதான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு எங்க சாமி சொல்லிச்சு. எப்படி? குறிப்பினால் அறிந்தேன் அப்படின்னா நான் கும்பிடுற தெய்வம் அதுக்கு போய் குறி கேட்டேன். அந்த தெய்வம் சொல்லிச்சு, உன் வீட்டுல இருக்கிற உன் மருமகன் யெகோவா தேவனை கும்பிட்டு இருக்கிறான், அந்த அவன் உன் கூட இருக்கிறதுனாலதான் உன் வீட்டுல ஆடு மாடு தோட்டம் தரவு எல்லாம் பெருகிக்கிட்டே இருக்கு, அவனை விட்டுறாத, அவன் இருக்கிறதுனாலதான். அவனுடைய திட்டம் என்னன்னா 10 முறை 20 வருஷம் வேலை செய்யறாங்க, 20 வருஷம் 10 முறை சம்பளத்தை மாத்துறாங்க. இந்த பனியன் கம்பெனில அந்த என்னது முண்டா அட்டம் சொல்லுங்க, அட்டம் சீரி அடிக்கிறது. அதுல பேசும்போது என்ன பேசுவாங்கன்னா, இந்த காலர் அதை அடிக்கிறதுக்கு பாக்கெட் வைக்கிறதுக்கு ஒரு 2 ரூபாய் பேசும்போது என்ன பேசுவாங்க, பாக்கெட் அடிக்கும் போது 2 ரூபாய். இந்த பாட்டை வந்து என்ன சொல்லுவீங்க, டவர். இந்த டவர் அடிக்கிறதுக்கு 1 ரூபாய் சொல்றேன், கணக்கு சொல்றேன். டவர் அடிக்க 1 ரூபாய், பேட் லாக் இவ்வளவு, ஒரு லாக் இவ்வளவு பேசுவாங்க. ஆனா இதெல்லாம் அடிச்சுட்டு நீங்க கம்பெனில கொடுத்து பேமெண்ட் வாங்க போகும்போது எல்லாத்துலயும் ஒரு 20 காசு 50 காசு குறைப்பாங்க. இதே போலதான் சம்பளம் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்றது, பிறகு கொஞ்சம் பெருக்கமான உடனே என்ன பண்ணிடுறது, அதை குறைக்கிறது, அதை குறைக்கிறது. இப்படி 20 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறாரு, 10 முறை சம்பளம் குறைச்சிருக்கு. அப்பனா 2 வருஷத்துக்கு ஒரு முறை சம்பளத்தை குறைச்சிட்டே தான் வந்திருக்காங்க. யாருக்கு? யாக்கோபினுடைய சம்பளத்தை லாபான் குறைச்சிட்டே தான் வந்திருக்காங்க. இப்படி குறைச்சும் கூட அவர் வந்து திரளா பெறுகிறார். இப்படி குறைச்சும் கூட அவர் என்ன பண்றாரு, மல்டிபிள் ஆகிறார். ஏன்னா தேவனுடைய காரணம் அவர் கூட இருக்கு. அவங்க அப்பா ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோட கூட இருக்கிறார், ஆபிரகாமின் தேவன் என் கூட இருக்கிறார். இப்போ அவர் வீட்டுக்கு போறார், எல்லாத்தையும் எடுத்து அவங்க கூட இதெல்லாம் போதும் பாவம் சங்காத்தே வேணாம் அப்படின்னு போறார். ஆனா லாபானுடைய திட்டம் என்னவா இருக்குன்னா, எல்லாவற்றையும் பிடுங்கி கொள்ள வேண்டும். நம்ம எல்லாவற்றையும் பிடுங்கி கொள்ள வேண்டும். என்கிட்ட சொல்றாரு, எல்லாவற்றையும் பிடுங்கிறதா வெறுமையாக்க விடணுங்கிறதா பிசாசினுடைய திட்டம். வெறுமையாக விடணுங்கிறது பிசாசினுடைய திட்டம். இன்னொரு திட்டத்தை பாருங்களேன், யாத்திராகமம் 15:9. 15:9 படிங்க. யாத்திராகமம் 15. 14:5 சொல்லலாம். 14:5. நமக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கணும், அடிமை வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இதுல என்ன பண்ணிருக்கணும், லாபானை குறித்து சொல்லப்படுது. ஆதியாகமம் 31:23 அவனை தொடர்ந்து போயிட்டு இருக்கணும். சரியா? நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணிட்டானா உள் மாத்திரம் தொடர்ந்து போய் விரட்டிட்டே இருக்கிறான். இங்கேயும் இவர்களை 10 வாதைகளை அனுப்பி ஆண்டவர் விடுவிச்ச பிறகு 600 பிரதானமான ரதங்களை எல்லாவற்றையும் கொண்டு போய் துரத்துறான் பார்வன். அவருடைய நோக்கம் என்னன்னா, நமக்கு வேலை செய்யணும், அடிமையா இருக்கணும். அடிமையா இருந்தா என்னன்னா சம்பளமே கொடுக்க வேண்டாம்.
சம்பளம் இல்லாத வேலை. அடிமைன்னா சம்பளம் இல்லாத வேலை. அப்ப பிசாசினுடைய திட்டம் என்னன்னா அடிமையா இருக்கணும், விடுதலையா இருக்கக்கூடாது. விடுதலையா இருக்கக்கூடாது, அடிமையா இருக்கணும். சம்பாதிக்கணும், ஆனா அதனுடைய பலனை அடுத்தவன் சாப்பிடணும். இன்னைக்கு நிறைய நம்முடைய சம்பாத்தியம் எல்லாம் எங்க போகுதுன்னா, எங்க போகுது? சண்டே காலையில ஆனா ஒருத்தர் இப்படி பைக்ல வச்சுக்கிட்டு நக்கில் வச்சுட்டு ஒரு ஒரு சவுப்பு கலர் சீட் எடுத்துட்டு ஒரு பேனா அப்படி காதில் மாட்டி வச்சுட்டு காதில் மாட்டி வச்சுட்டு அப்படி வர்றது. அம்மா நீங்க பல்லு வளர்க்கிறீங்களே இல்லையா, அவங்க வீட்டு காசு வர்றது. இது ஒரு அடிமைத்தனம். ஆமென். வாரம் முழுசா வேலை செஞ்சு நீங்க சாப்பிட முடியாது, அவனுக்கு தான் நீங்க கொடுத்து கொஞ்சம் கட்டி முடிச்சிருப்பீங்க. ஒரு 500 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். அம்மா ஏதாவது வேணுமா, இன்னும் ஏதாவது சத்து வாங்கிக்கிறீங்களா, மெதுவா தாங்க. அப்ப ஆக்சுவலா உண்மையா நீங்க யாரு வேலை செய்றீங்க? உங்களுக்கு வேலை செய்றீங்களா, அவனுக்கு வேலை செய்றீங்க? அவனுக்கு தான் வேலை செய்யும். இது ஒரு பிசாசினுடைய தந்திரம். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவனிடத்தில் திருப்தியாகும். இது ஒரு சத்துருவினுடைய திட்டம். இப்படி பல திட்டங்கள் இருக்கு. அப்போ நம்ம ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறது பிசாசினுடைய திட்டம் கிடையாது, நம்ம அடிமையாக இருக்கணுங்கிறது தான் பிசாசினுடைய திட்டம். ஆனா உண்மையிலேயே நாம யாருன்னா ஆசீர்வதிக்கப்பட்டோம். அல்லேலூயா. உண்மையிலேயே நாம யாருன்னா பலவான்கள். இந்த சத்தியத்தை நாம முதல்ல உணர வேண்டும். அப்போ இதுக்கு பிசாசு என்ன பண்றான்னா, என்னாகமம் 23:31 ஒரு தேவ பிள்ளையை அடிமைப்படுத்த பிசாசு பயன்படுத்துகிற முதலாவது உத்தி என்ன அப்படின்னா, என்னாகமம் 23:1 என்னாகமம் 23:1 பாருங்க, மந்திரவாதம் பண்றான். என்ன பண்றான்? பிசாசு பயன்படுத்துகிற ஒரு முதல் முக்கியம் மந்திரவாதம். மந்திரம், தந்திரம், இந்திரம். சொல்லுங்க, மந்திரம், தந்திரம், மந்திரம், தந்திரம். நம்ம ஆசீர்வாதமா இருக்காதபடிக்கு நம்முடைய எல்லைகளில் இந்த மாதிரியான செயல்பாடுகளை அனுப்பி விடுவது அவர் வைத்திருக்காங்க. 7 பலிபீடம், 7 கால அவைகளை வைத்து அவர்களை சபிக்க வேண்டும். என்னாகமம் 23:7 என்னாகமம் 23:7 அப்பொழுது அவன் வாக்கியத்தை எடுத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலையிலிருந்து ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்துவிட வேண்டும் என்று சொன்னான். சபிக்க வேண்டும் என்ன சொன்னா? சிஸ்டர் ரீட்டா சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நீங்க ஆராய்ச்சி பண்ணும்போது நான் வந்து பார்த்தேன், உங்க இடைவெளியில உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அப்படி புகையை போல அப்படியே புகைச்சு போயிட்டு உங்களுடைய நன்மைகள் எல்லாம் நீங்க அனுபவிக்க முடியாது. இப்பவும் அந்த எனக்கு அந்த பிக்சர் கண்ணுனால தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த வல்லமையை கற்றுக்கொடுக்கிறார். ஆமே. இன்னையில இருந்து உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு குறை கொடுக்கலாம். இல்லை அன்யூஷுவலா இருக்கு, நான் அதை நினைச்சிட்டு வரல, நீங்க நீ வருவீங்கன்னு தெரியாது. ஆமே ஆமே. நீங்க ரொம்ப நாள் வந்திருக்காங்க. ஆமே. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு அதை முடிக்கிறார். அந்த 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 உங்களுக்கு விரோதமான அந்த உங்களுடைய வருமானம் எல்லாம் புகையை போல போயிட்டு இருக்கிற அந்த காரியத்தை கத்த முடிக்கிறார். அல்லேலூயா. ரிசீவ் பண்ணுங்க. ஆமென் ஆமென் ஆமென். அப்போ பிசாசினுடைய தந்திரமான 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளை வச்சு பலியிட்டு அவன் எனக்காக சபிக்கணும். சபிக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் சபிக்க முடியாது, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அந்த பின்னால் குறுக்க வராங்க. அப்ப உண்மையிலே நாம யாருன்னா பலவான்கள். சொல்லுங்க சொல்லுங்க, பலவான்கள். சொல்லுங்க, எப்படி கை சொல்லுங்க, பலவான்கள். அது சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீதிமானின் வீட்டில கர்த்தருடைய நீதிமானின் சிரசின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யும்? நீதிமானின் வீட்டுல கர்த்தருடைய தங்கும். அல்லேலூயா. ஆமென். அப்ப நாம உண்மையிலே பிளஸ்ட் ஒன், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதை நாம உள் வாங்கிக்கணும். அப்போ முதல்ல பிசாசு பயன்படுத்துற முக்கியம் என்னன்னா மந்திரவாதம். இந்த மந்திரவாதம், மாந்திரிகம், ஏவல் எப்ப வேலை செய்யும்னா, எப்ப வேலை செய்யணுமா, எப்ப வேலை செய்யும்னா நீங்க அதற்கு இடம் கொடுக்கும்போது, நீங்க அதுக்கு இடம் கொடுக்கும்போது. ஏன் வந்து இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய எல்லைகளில் ஒர்க் அவுட் ஆகும்? சில ட்ரீம் சொல்லுவாங்க, வெட் ட்ரீம் சொல்லுவாங்க. அதை பப்ளிக்கா பேச முடியல.
ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தா ஒரு ஆண் நமக்கு, பெண்ணா இருந்தா ஒரு ஆண் பக்கத்துல படுத்துட்டு மாதிரி இருக்கும், ஒரு பெண்ணா இருந்தா ஒரு ஆண் பக்கத்துல படுத்துட்டு மாதிரி இருக்கும். சில தவறான சேட்டைகள் சில நேரங்கள்ல அது பண்ணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு விரோதமா சில எல்லைகளில் இருந்து அனுப்பி விடப்படுகிற ஒரு 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 பிசாசினுடைய கிரியைகள். அதுக்கு பேர் அந்த ஸ்பிரிட்டுக்கு பேர் மறந்துச்சு. இது நம்ம பக்கத்துல வந்து படுத்துட்டு சில தகாதமான காரியங்களை செய்யும். அதுக்கு பேர் வெட்ரீம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்க சீரியஸா எடுக்கும். இது எதனால வருதுன்னா உங்களுக்கு விரோதமா அனுப்பப்படுகிற செயல்பாடுகள், உங்களுக்கு விரோதமா அனுப்பப்படுற செயல்பாடுகள். இதை நீங்க அப்படி சல்தாவே அப்படின்னு விட்டுருந்தீங்கன்னா ஒரு ப்ராக்ரஸே உங்க லைஃப்ல இருக்காது. உங்க லைஃப்ல என்ன இருக்காது? ஒரு ப்ராக்ரஸே இருக்காது. அப்போ இது எதனால வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த வெட்ரீம் எதனால வருது? இந்த மாதிரியான அந்த 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 அசுத்த ஆவியினுடைய தொந்தரவுகள் ஏன் வருது? மேல போட்டு அமுத்தர மாதிரி, கழுத்து பிடிச்சி அமுத்தர மாதிரி, இல்ல சில தகாத மாதிரியான செயல்களை செய்யற மாதிரி உங்க கணவர் ரூபத்துல கூட வரலாம். சில நேரம் உங்களுக்கு அறிமுகமான நண்பர் ரூபத்துல கூட வந்துட்டு உங்க கூட ஒரு சேட்டையை பண்ணிட்டு போயிருக்கோம். அது கரெக்டா அந்த டைமிங் கணிச்சு பாருங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்கலாம். இருக்கா? அப்போ நீங்க அதை கடினம், ஆனா அதை கடினமா நீங்க டீல் பண்ணணும். அது ஒரு மந்திரவாதத்தின் கிரியைகள், மந்திரவாதத்தின் செயல்பாடு, எல்லைகளுக்கு செயல்பாடு. அதுக்கு நல்ல பிளாஸ்டிக் இருக்கு, உங்களை நல்ல வேலி அடைக்கும் இல்லையா? அவன் சில தகாத செயல்பாடுகளுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா, சில அசுத்தமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில அவங்க ஓப்பனா சொல்றாங்க, நிறைய ஓப்பனா சொல்லாம இருப்பீங்க. சரியா? எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு சங்கடப்படுத்தலாம் விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கிங்கன்னு சொல்றேன். உங்களை வீழ்த்துறதுக்கு இந்த மாதிரி செயல்பாடுகள் தான் இருக்கு. அப்போ இதை அடையாளம் கண்டுபிடிச்சு அதை உபவாசத்துல உங்களை சுத்திகரித்து கொண்டு, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, உங்களை நல்ல தேவனுக்கு முன்பாக சீர்படுத்திட்டீங்கன்னா இந்த மாதிரி தொடர்புகள் உங்க பக்கத்துல வராது. உங்க வாழ்க்கையை மாத்திக்காம அதை பார்த்து போபிசாசே போனீங்கன்னா அந்த நேரத்தில் போகும். அதுக்கு பிறகு அது வந்துடும். இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் என்னிடத்தில் வரான், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வரான், என்னிடத்துல ஒண்ணும் இல்லை. ஆனா உங்களுக்கு ஏதாவது இருக்குமானால் இனிப்பை தேடி எறும்பு வருதான் செய்யும். அப்போ அதை விரட்டதை விட்டுட்டு உங்க எல்லைகளில் அவனுக்குரிய இடம் ஏதாவது இருக்குமாங்கிறத பார்த்து என்ன செய்யணும். இதை பின்னால நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்களேன். அடுத்ததான ஒரு காரியம் என்ன பாருங்க. அதுக்கு அடுத்ததான காரியம் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16:4 சோரே நயம் பண்றான். சிம்சோன் யாருங்க? சிம்சோன் யாரு? அவனோட ஒத்தை யாரு இருக்க முடிஞ்சா? அவன் அவ்வளவு சிங்கிள் மேன் ஆர்மியா. ஆனா அவனை நயம் பண்ணி அதோடைய நோக்கம் என்னன்னா, கடைசியில உன்னுடைய மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது. நான் சொன்னேன், ஒரு விசுவாசி வந்து பலவான். ஒரு விசுவாசி யாரு? பலவான், பிளஸ்ஸட். அவன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிசாசு வந்து இதை சுரண்ட நினைக்கும். உன்னுடைய மகாபலம் எதினால் உண்டாயிருக்குது, நாங்கள் உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினால் கட்டலாம். அப்போ நீ கட்டப்படுவதுதான் சுத்தம் மொழி, விடுதலையா உலாவது அவனுடைய விருப்பமே கிடையாது. நயம் பண்றான். நயமான வார்த்தைகளுக்கு அவன் இடம் கொடுக்கிறான். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் வரும். 15ல இருந்து போட்டோம்னா, தன் மிகுதியான, அந்த வசனம் எந்த வசனம் ரெஃபரன்ஸ் பாருங்க, மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க. இதுதான் நயம் பண்றது. பிசாசு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமான நயம் பண்ற ஒரு காரியத்துக்கு எந்த வகையிலையும் ஒரு விசுவாசம் இடம் கொடுக்க கூடாது இல்லையா? உங்களை எப்படி சிறுமைப்படுத்த முடியும் நினைக்கிறீங்க? எப்படி உங்களை கட்ட முடியும் நினைக்கிறீங்க? நீதிமொழிகள் 7 மதுரம், இனிமையான சொற்கள்.
இதுதான் ஒரு பிசாசினுடைய தந்திரம், ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை. ஆனா இதுக்கு நம்ம ஓப்பன் டோர் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு டெலிவரன்ஸ் வரவே வராது. ஆமே ஆமே ஆமே. வெராக்கால ட்ரைனிங் போன உடனே ஃபர்ஸ்ட் அவங்க பண்றது என்ன, டெஸ்ட் பிரேக்கிங் ஒன்று பண்ணுவாங்க. என்னது, எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க சரி அந்த ப்ராசஸ் உள்ள அவங்க அனுப்புவாங்க. டெஸ்ட் பிரேக்கிங் சபையார நம்ம ஒரு காரியம் அதை செய்யணும். நம்முடைய சாபங்கள் இருக்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு டீச்சிங்ஸ் இருக்கு. அந்த டீச்சிங்ஸ் பிறகு நம்முடைய வாழ்க்கையில அந்த ப்ராக்ரஸ் தடுக்கிறது எல்லாம் என்னன்னு நம்ம அறிஞ்சிட்டு நம்ம அதை செய்யணும். ஓகே, டெஸ்ட் பிரேக்கிங் பண்ணணும். நான் பார்த்தது நிறைய பேர் டெலிவரன்ஸ் ஆகிறாங்க. ஊழியக்காரங்க ஒன்றுட்டு கிடப்பாங்க, வாந்தி பண்ணி கிடப்பாங்க. பக்கெட்டா கொண்டு வருவாங்க, வாந்தி பண்ணி பிளட் வாமிட் பண்ணுவாங்க. மாதிரி டெலிவரன்ஸ். சிலருக்கு அசுத்தாவி கூட இருக்கும். ஏன் அது வருதுன்னா நாம தான் இடம் கொடுக்கணும். இல்லையா? நாம தான் என்ன செய்யணும்? அசுத்தமான காரியங்கள் அது எதுவுமே பிசாசு இலவசமா தர மாட்டான். அவன் உங்களுக்கு ஒண்ணு தர்றான்னா உங்ககிட்ட இருந்து பெஸ்ட் எடுத்துட்டு தான் ஒண்ணு தருவான். ஆமென் ஆமென் ஆமென். பாருங்க, இணங்க பண்ணி கடைசியில அவனுடைய கண்ணை கூட முடியல, கையை கட்டிட்டா. சிம்சோனால ஒன்றும் பண்ண முடியல. ஒரு கட்டத்தை சிம்சோன் பக்கத்துல நிற்கிறது கூட பயனாகும். அதுல போட்டிருக்கு நீதிமொழிகள் 7:23. அறியாமல் என்ன பண்ணுது? அறியாமல். நிறைய நேரத்துல என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஏன் போய் சிக்கிக்கிறோம்னா நம்ம கிட்ட நாலேஜ் இல்லை. ஒரு ஆபாச படம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போன்ல ஒரு ஆபாச படம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈஸி நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதை பார்த்த பிறகு பிசாசுக்கு நீங்க சாவியை கையில கொடுத்த மாதிரி அர்த்தம். என்னது? சாவியை கையில கொடுத்துட்டு, பீரோ சாவியை கொடுத்துட்டு, உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் என் பீரோவை திறந்துட்டேன்னு அர்த்தம். பாருங்க, கண்ணி வச்சிருக்கு, அறியாம போறாரு. நாமளே நம்மளை வலையில அகப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அப்போ 3 வித தந்திரத்தை. அடுத்து இன்னொரு காரியம் வாசிக்கலாம். என்னாகமம் 25:18. என்னாகமம் 25:18. பேயோரின் நிமித்தம் வாதையுண்டான நாளிலே புத்துண்ட அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியான் பிரபுவினுடைய குமாரத்தின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினால் உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே என்றார். சற்பனைன்னா என்னதுன்னா கிராஃப்டினஸ். அதெல்லாம் நேரா சமைச்சு பார்க்கறாங்க, முடியல. நேரா 7 காளைகள் 7 பலிபீடங்கள் 7 டைம் they tried. 7 முறை முயற்சி பண்ணியும் அவங்களால முடியல. ஏன்னா கர்த்தர் குறுக்க வர்றார், கும்பிட போனங்கிற தெய்வம் குறுக்க வர்றார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களை நீ சபிக்க முடியாது. அவர்களை சபிக்க வந்தவன் ஆசீர்வாதத்தை சொல்ற மாதிரி சொல்லி வச்சுட்டு என்ன செஞ்சாரு? ஆண்டவர் அனுப்பி விட்டுறாரு. ஆனா பின்னால ஒரு ஆலோசனை கொண்டு போறான், இவங்களை இப்படி டீல் பண்ண முடியாது. அப்ப இவங்களை பாவத்துக்கு உட்படுத்தினால் ஒழிய கர்த்தரே அடிச்சாராம். அப்படிதானே அந்த வசனத்தை வச்சு பாத்தீங்கன்னா, அவர்கள் விபச்சார பாவத்துக்கு உட்பட்டவர்கள் கர்த்தரே அடிச்சிருவாரு. 50,000 பேர் கூட செத்துக்குவாங்க. இதுக்கு பேர் தான் சற்பனை. வாசிக்கலாம். என்னாகமம் 31:14-16. 31:14-16. யாருடைய ஆலோசனையினால? பிழையாமி. இந்த பிழையாம தான் சபிக்க வந்தவன். சரியா? அவனால முடியல. ஆனா இப்ப அவன் ஒரு ஆலோசனை கொடுத்து போறான். அந்த ஆலோசனை ஒர்க் அவுட் ஆச்சா? ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்கள நிறைய பேர் செத்து போனாங்க. கர்த்தரின் சபையில் வாதை வந்தது. என்ன வந்துச்சு? வாதை வந்துச்சு. சபைக்குள்ள வாதை வந்துச்சு. இப்ப நிறைய நேரத்தில் நம்முடைய எதிரிகள் ஏன் வாதைனா தீராத ஒரு தொல்லை ரிப்பீட்டடா இருக்குன்னா, you should sit and ask God. நீ தேவனிடத்தில் விசாரிக்கணும். ஆமென் 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 சொல்லுங்க. அது சரி பண்ணிட்டா போயிடும். எரியறத புடிங்கிட்டா புகையறத அடையும். இல்லையா?
ஆமென் ஆமென். அப்போ நம்ம எதையுமே ரூட்டை தான் டீல் பண்ணணும், அது மூலத்தை தான் டீல் பண்ணணும். மூல காரணம் என்ன? அப்போ ஒரு விசுவாசிய, ஒரு தேவ பிள்ளைய பிசாசு வீழ்த்துறதுக்கு முதல் காரணம் மந்திர ஆலோசனை. இந்த மந்திரம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை. உண்மைதான், அந்த வசனம் உண்மைதானே. ஆனா நாம் அதுக்கு இடம் கொடுத்தா அந்த வசனத்தின்படி மாறா நடக்கும். அடுத்து பாலியல் இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுத்தா, இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுத்தா கண்டிப்பா நம்முடைய எல்லைகளில் மந்திரவாதம் வேலை செய்யும். என்ன செய்யும்? மந்திரவாதம் என்ன செய்யும்? வேலை செய்யும். உங்களுக்கு அந்த பெட் ட்ரீம் கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். உங்களுடைய எல்லைகளில் அந்த அந்த டீப்ரமோஷன் வந்துட்டே இருக்கும். ஸ்டாக்னேஷன், தேங்கி இருக்கிற நிலை வந்துட்டே இருக்கும். முன்னேற்றம் வரவே வராது. ஏன்னா உங்களை நேரடியா மோத முடியாது, அதனால தந்திரமா அவன் செய்வது. அது உங்களுக்கே தெரியாது. வசனம் சொல்லுது பாருங்களேன், நீதிமொழிகள் 7:10. நீதிமொழிகள் 7:10. ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள. பாருங்க, நல்லா டெக்கரேட் பண்ணி வருது, ஆனா அது பார்க்கிறதுக்கு அழகான ஒரு ஆள் மாதிரி தெரியுது, ஆனா அதனுடைய கேரக்டர் மோசம். ஆனா பார்த்தா தெரியாது, அது அழகா பேசும், இனிமையா பேசும், மதுரமா பேசும், நயம் பண்ணும், ஆனா பின்னால அது ஆப்பு வைக்கும். தந்திரம். அல்லேலூயா, ஆமென். ஏதேன் தோட்டத்துல இந்த தந்திரம் தான் வேலை செஞ்சுச்சு. நேரடியா ஏவாள்கிட்ட கருப்பு வேகலை. ஏன்னா தந்திரத்தினாலதான் 2 கொரிந்தியர் 11:3 சர்ப்பமானது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்து. வாசிக்க 11:3. ஆமா, நீங்க சேர்ல கேளுங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையின்றி விளங்கும்படி எடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ தந்திரம் இதெல்லாம், அப்ப இதுக்கெல்லாம் நாம விலகணும். அல்லேலூயா. அவருடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளணும். அப்ப நம்மளை சுத்திகரித்துக் கொண்டு தேவனுக்கு முன்பாக நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்முடைய எல்லைகளுக்குள்ள வராது. அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுடைய எல்லைகளில் வேலையே செய்யாது. 7 பலிபீடம் கட்டினாலும் சரி, 70 முறை முயற்சி பண்ணாலும் சரி, அவன் உங்களை சபிக்க வந்தாலும் அவங்களை ஆசீர்வதிச்சு தான் போவான். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கு. அவர் பேர் பரிசுத்தர். அவர் பேர் என்னது? பரிசுத்தர். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அவருக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. பரலோகத்துல இருக்கிற தூதர்கள் அவர் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களா? வல்லவர், நல்லவர், மகத்துவம் உள்ளவர் அப்படி கூப்பிடுறாங்களா? கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை ஓயாம என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்னு சொல்லி தான் அவர் சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ அவருடைய டாப் மோஸ்ட் கேரக்டர் என்னது? ஹோலினஸ். எந்த தெய்வத்துக்கும் இந்த கேரக்டர் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களும் இந்த ஒரு கேரக்டர்ல அடிபட்டு போகும். என்னன்னா பரிசுத்தம். ஆமென். அற்புதம் நம்ம ஆண்டவர் செய்வாரு, அதுவும் செய்யும். அதிசயம் நம்ம ஆண்டவர் செய்வாரு, அதுவும் செய்யும். என்ன வேணாலும் செய்யும். மல்டிபிள் பண்றது நம்ம ஆண்டவர் செய்வாரு, அதுவும் மல்டிபிள் பண்ணும். ஆனா பரிசுத்தம்னு வரும்போது அல்லேலூயா. ஆமென். 1 2 பொண்டாட்டி, 4 பொண்டாட்டி, 10 பொண்டாட்டி, வாட்டர், சிகரெட், பீடி, சுருட்டு, நம்ம தெய்வம். அல்லேலூயா. ஆமென். அந்த ஒரு கேரக்டர்ல எல்லாமே அடிபட்டு. அப்போ அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் என்ன இருக்கணும்? ஆமென். பரிசுத்தமா இருந்தாதான் உங்களுக்கு எதிராக எது வந்தாலும் உங்களுக்கு குறுக்க அவர் வருவார். ஆமென். மந்திரம் வந்தாலும் சரி, தந்திரம் வந்தாலும் சரி, எந்திரம் வந்தாலும் சரி, அவர் குறுக்க வருவார். யாக்கோபு சொல்றாங்க, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோட கூட இருந்தனால உன்னால என்ன வெறுமையா விட முடியல. ஆமென். அவர் என்னை இரு பரிவாரத்தோட அனுப்பி இருக்கிறாரு. நான் கோலும் கையுமா போனேன், இன்னைக்கு என்ன பெருக பண்ணி என்னை அனுப்பி இருக்கிறாரு. என் பக்கத்துல கூட உன்னால வர முடியாது. அல்லேலூயா. ஆமென். கழுதையில போகும்போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்களை சபிக்க வேண்டாம்னு கர்த்தருடைய தூதன் உருவின பட்டையோட வந்து அவன் தொண்டையை பிடிச்சி நான் சொல்றதுதான் சொல்லணும், நீ நினைக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ என்ன வேணாலும் பிரிப்பேர் பண்ணிக்குவா,
ஆனா நான் சொல்றதுதான் சொல்றேன். அல்லேலூயா. ஆமென். அவன் வகை வகையான சாபத்தை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் வகை வகையான ஆசீர்வாதத்தை தான் சொல்லியிருப்பான். அல்லேலூயா. அதுதான் நமக்கு தேவன் வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதங்க. நம்ம மேல கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம். இது திருச்சபைக்குரியது, இது தேவ பிள்ளைகளுக்குரியது, அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களுக்குரியது. எப்பவுமே இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க உரிமை பாராட்டணும். சகரியா 2:8 பின்பாகம். சகரியா 2:8 பின்பாகம். சகரியா 2:8 பின்பாகம். உங்களை தொடுகிறவன் உங்க கையோட வச்சுக்கல. யாருமா பண்ணுவாங்க? கண்ணி ஏமா உடனே மூடுதா? கண்ணி ஏமா மூடுதா? ஆப்பிள் ஆப் அண்ட் ஐ சொல்லுவாங்க. கண்ணினுடைய கருப்பு விழிப்புள்ள ஒரு டாட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கருமணி. அதை எவ்வளவு பக்குவமா நம்முடைய இமை பாதுகாக்குதோ அது போல ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எல்லாம் என்னுடைய கண்ணின் கருமணிகள். இல்லையா? நீங்களாம் அவருடைய கண்ணுங்க. பக்கத்துல இருந்து சொல்லுங்க, நீங்களாம் ஆண்டவருடைய கண்ணு சொல்லுங்க. அவன் கொங்கு மண்டலத்தில் எப்பவும் சொல்ற நல்ல வார்த்தை கண்ணு கண்ணு கண்ணுன்னு சொல்லுவாங்க. அவன் ஆண்டவரை பார்த்து கண்ணுன்னு சொல்றேன். இல்லையா? சொல்லுங்க, நீங்களாம் ஆண்டவருக்கு கண்ணு. கையை சொல்லுங்க. அவன் 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 உங்களை தோல்வி அனுமதிக்க மாட்டாங்க. நீங்களா பங்கு விடுற வரைக்கும், நீங்களா பங்கு விட்டு, நீங்களா சாவி கொண்டு திருட கையில கொடுத்தா பண்ண முடியாது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற காரியம் என்னன்னா, இதுதான் உங்க மேல வச்சிருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம். சங்கீதம் 89 20 22 அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தருக்கு மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? சங்கீதம் 89 20 22 89 20 to 22 கண்டுபிடித்தேன். அல்லேலூயா. நீங்களே யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. ஆனந்த தைலம், பரிசுத்த தைலத்தினால அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. பலப்படுத்தும், நெருக்குவதில்லை. சத்துரு நெருக்குவதில்லை. நியாயக்கேடுனா லாலஸ், எந்த ஒரு சட்டத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டான். அவன் வச்சிருந்தான் சட்டம். லாலஸ் பீப்புள் கண்டுவாங்க. லாலஸ் என்னது? எந்த ஒரு சட்டத்துக்கும் அடங்க மாட்டான். அப்படிப்பட்ட ஆள் கூட உங்க பக்கத்திலே இருக்கு. இதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல கருத்து கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். சத்துரு நெருக்குவதில்லை. ஆண்டவருடைய புயம் உங்க கூட இருக்கு. ஆண்டவருடைய கரம் உங்க கூட ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆண்டவருடைய கரம் இது உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பிளெஸிங்ஸ். இதை நீங்க உணரணும். அல்லேலூயா. இதை நீங்க உணரணும். சங்கீதம் 125 2 3 சங்கீதம் 125 2 3 பர்வதங்கள் எருசலேமை இருக்குமா போல் நீதிமன்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமன்கள். அல்லேலூயா. எந்த ஒரு கை நீட்டினாலும் அதை ஆண்டவர் மடங்கிடும். அல்லேலூயா. இதுதான் தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்க. உங்களை சுற்றி வச்சிருக்கிற கேட், உங்களுக்கு சுற்றி வச்சிருக்கிற பாதுகாப்பு. ஒரு மலை போல அவர் இருக்கிறார். உங்களுக்கு பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் எப்போதாவது ஒரு முறை போட்டிருக்கா, என்றென்றைக்கும் நீங்க அவரோட இருக்கிற வரைக்கும், நீங்க அவரோட இருக்கிற வரைக்கும், நீங்க உங்களை அவருக்கு பிரியமா வச்சுக்கிற வரைக்கும் அவர் தன்னுடைய காவலை விலக்கிக் கொள்ள மாட்டார். பாருங்க, கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் போனோடனே எல்லா பாதுகாப்பையும் விட்ரா வாங்கிக்கலாம். என்னது? ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த பாதுகாப்பு நான் கான் வாங்கி சொல்லுவாங்க. பிளாக் கேட். அது வரைக்கும் அவர் பக்கத்தில் யாருமே போக முடியாது. பிளாக் கேட் இருக்கும், பவுன்சர் இருப்பாங்க. ஆனா ஆட்சி போன பிறகு பவுன்சர்லாம் போயிடுவாங்க. இப்ப விஜய்க்கு பின்னால வருவாங்க. ஆனா உங்க பின்னால எப்பவுமே பவுன்சர் இருக்காங்க. மிகாவேல் காபிரியல். சொல்லுங்க, மிகாவேல் காபிரியல். மிகாவேல் காபிரியல். பவுன்சர் யார் தெரியுமா? சொல்லுங்க, பவுன்சர் யார் தெரியுமா? என் கூட சொல்லுங்க, என் பக்கத்துல இருக்கிற பவுன்சர் யார் தெரியுமா? மிகாவேல் காபிரியல். ஒரு தூதன் 1,20,000 பேரை போட்டவன். அல்லேலூயா. அவன் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆர்மி கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கான். ஆனா பரிசுத்தம் குறைஞ்சிச்சுன்னா இந்த காவலெல்லாம் விட்ரா பண்ணிடுவோம். ஆக நாம தேவன் சமூகத்துல எப்பவும் பரிசுத்தமா இருக்கணும். இதுதான் பிராமிசஸ், நம்ம மேல கர்த்தர் கொடுத்திருக்கிற பிராமிசஸ். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம தலை எழுத்து ஆசீர்வாதம் தான். ஆமென். நீங்க ரட்சிக்கப்பட்ட முதல்ல இருந்து உங்க தலை விதியே ஆசீர்வாதம் தான். ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல இருக்க கை பிடிச்சு, உங்க தலை விதியே ஆசீர்வாதம் தான்.
உங்க தலை விதியே ஆசீர்வாதம் தான். தலையில எழுதிருக்குன்னு சொல்லாதீங்க. என்ன எழுதிருக்கு உங்க தலையில? ஆசீர்வாதம் தான் எழுதிருக்கு தலையில. ஆமென். இதை நம்பணும், இதை நீங்க உள்வாங்கணும், இதை விசுவாசிக்கணும். நான் பலவான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் காவல் காக்கப்பட்டவன் அப்படிங்கிறத நம்பணும். பாருங்க, என்னாகமம் 22:12-13. என்னாகமம் 22:12-13. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பிலேயாம் தலைமை இருந்து பாலாகின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட வருவதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார். உத்தரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு என்னது? ப்ளூரல்ல சொல்றாங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி. அல்லேலூயா. உத்தரவு கொடுக்க மாட்டோம் அவர் சொல்லிட்டாரு. நான் போக முடியாது. மந்திரவாதி சொல்றான், ஃபேமஸ் மந்திரவாதி. அடுத்து பாருங்க 22:22. அவன் மீறி போறான். யாருக்கு எதிராளியா? உங்களுடைய எதிரி யாருக்கு எதிரி? உங்களுடைய எதிரி யாருக்கு எதிரி? ஆமென். எதிராளியாக நின்றார். அவர் கையில் என்ன இருந்துச்சாம்? உருவின பட்டயத்தை நகலாத போட்டுருவேன். என்னது நகலாத? ஆக்சுவலா உண்மையிலே வல்லமைங்கிறது என்னதுன்னா ஒண்ணும் இல்லைங்க, பரிசுத்தம் தான் வல்லமை. ஆமென். ஹோலினஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த். பரிசுத்தம் தான் வல்லமை. பரிசுத்தர் இருக்கிற இடத்துல பரிசுத்தாவியா இருக்கா? பரிசுத்தாவியானவர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி செயல்கள்லாம் இருக்கும். ஆண்டு சொல்றாரு, ஆதியாகமம் 31:24. 31:24. சொல்றாங்க, இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பாதுகாப்பு. அவன் எவ்வளவு படைய திரட்டிட்டு வந்தாலும் அவன் தான் ஆண்டு, ஆண்மணி தான் ஆண்டுறான். பேசுறதை குறித்து கவனமா இருக்குப்பா. அதுக்கு மீறி பேசினா பக்க விளைவுகளுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அல்லேலூயா. எவ்வளவு ப்ரொடெக்ஷன் நம்ம மேல ஆண்டு வச்சிருக்காரு. வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது, நமக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பு பாருங்க. விஜய் முதல் மந்திரிக்கு இல்லாத பாதுகாப்பு உங்களுக்கு. ஆமென். இந்திரா காந்தியே போட்டு தள்ளிட்டாங்க, ராஜீவ் காந்தியே போட்டு தள்ளிட்டாங்க. ஆனா உங்க பக்கத்துல கூட வர முடியாது. ஆமென். ஆமென். இவ்வளவு பாதுகாப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனால உங்களுக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. என்னாகமம் 33:29. கடைசியா வாசி முடிக்கலாம். என்னாகமம் 33:29. ஏன்னா 5 நிமிஷம் தான் இருக்கு. 29. 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். 33:29. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு. ஆமென். உங்களுக்கு யாருமே கிடையாதுங்க. உங்களுக்கு ஒப்பானவர்கள் யாருமே கிடையாது. உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கான்? 23:22. என்னாகமம் 23:22. 23:22. தேவன் அவர்களை எவ்வளவு பலன் இருக்கு? அப்ப நீ யாரு? முட்டி மோதி தூக்கி வீசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆமென். ரெண்டு இடத்துல இதே சொல்லி இருக்கு. 24:8. என்னாகமம் 24:8. ஆமென். ஆமென். இந்த பலன் எப்ப வேலை செய்யும் தெரியுமா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எப்ப வேலை செய்யும்னா நெகேமியா 8:10. நெகேமியா 8:10. கடைசி பகுதி 8:10 கடைசி பகுதி. கடைசி ஆசிங்க. கர்த்தருக்குள். ஆமென். ஆமென். எப்போ உங்களுக்கு இந்த பலன் ஆக்டிவேட் ஆகும்? கர்த்தருக்குள் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது? நல்லா ஆண்டவரை பாடி ஆராதிச்சு தேவ சமூகத்துல களி கூறும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அல்லேலூயா. ஊர் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். பரிசுத்த குறைவு இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. சந்தேகப்பட்ட இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். ஆமென். அவிசுவாசம் இருக்கிற இடத்துல கர்த்தர் வேலையே செய்ய மாட்டார்.
எங்க கர்த்தர் இருப்பாங்க? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய. அப்ப நீங்க ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு உறவுல இருந்தாலே நீங்க ஸ்ட்ராங் தான். ஆமென், ஆமென். உங்க பக்கத்துல யாருமே வர முடியாது. தேவன் உங்களை நடத்துவார், தேவன் உங்களை நடத்துவார். எல்லாரும் மனதில் கொள்வார். நம்ம யாரும் பிடிக்கிறத வேதத்தின் துணை கொண்டு நீங்க ஆவியானவர் நமக்கு சொல்லியிருக்கார். ஒடுங்கி போன ஆவிகளுக்கெல்லாம் இடம் கூடாது. நீங்க உங்களையே விலகினன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. உங்க சுகவீனத்தை பத்தி பேசாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு மேல வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பேசுங்க. கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற விசுவாசத்துல தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை பேசுங்க. மருத்துவர்களுடைய ரிப்போர்ட்டை பேசாதீங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பேசுங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பேசுங்க. அவருடைய தழும்புகளால் நீங்க குணமானீர்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன். ஆண்டவரோட கூட நல்ல உறவுல இருங்க. பரிசுத்தமான அசுத்தமான காரியங்களுக்குலாம் இடம் கொடுக்காம உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களை கர்த்தருக்குள்ள ஒப்புவிச்சு உங்களை காத்துக் கொள்ளுங்க. நான் சொல்றேன், உங்களை யாருமே தொட முடியாது. உங்க பக்கத்துல யாருமே வர முடியாது. உங்களை யாருமே தொட முடியாது. உங்க எல்லைகளில சாபம் வேலை செய்யாது. உங்க எல்லைகளில மந்திரவாதம் வேலை செய்யாது. உங்க எல்லைகளில சத்துருவினுடைய சதி வேலை செய்யாது. உங்க எல்லைகளில சற்பனை வேலை செய்யாது. உங்க எல்லைகளில ஆவியானுடைய ஆளுகை வரும். உங்களுக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு உண்டு. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள உங்களோடு இருக்கிறார். அவருடைய வலதுகரம் உங்க கூட இருக்கிறது. அவருடைய கண்மணி நீங்க. அவருடைய கண்மணி நீங்க. அவருடைய கண்மணி நீங்க. உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவன் கர்த்தருக்கு எதிரி. உங்களை சபிக்க புறப்பட்டு வருவருடைய வாயை கட்ட கட்டி போட்டுருவாரு. உங்களை சபிக்க புறப்பட்டு வருவருடைய வாயை கட்ட கட்டி போட்டுருவாரு. எந்த வகையிலும் அசுத்தங்களுக்கு இடம் கொடுக்காம என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே கேளுங்க. என்ன சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே கேளுங்க. அசுத்தமான உடை தரித்து நம்ம நின்னோம்னா சாத்தான் நமக்கு வலது பக்கத்துல வந்து நிற்பான். ஆண்டவர் நம்மளை சுத்தமான பாகை நமக்கு தப்பிக்கணும். நம்முடைய நாவலுடைய பலிபடத்து கடல் தொடர்ந்து நம்முடைய அசுத்தத்தை எல்லாம் நீக்கி அவர் நம்மளை சுத்திக்கிறார். அவர் நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார். அவர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். நீங்க தைரியத்தோட போங்க. என்ன ஒரு பிரச்சனைனாலும் அதை பார்த்து பேசுங்க. நான் சொல்றேன், அது உங்களை விட்டு ஓடி போகும். எதிர்த்து நில்லுங்கள், அது ஓடி போகும். ஏன்னா உங்களுடைய பலம் பெருசு. உங்களுடைய வியாதியை பார்த்து பேசுங்க. உங்களுடைய கடனை பார்த்து பேசுங்க. உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. ஆனா உங்களுக்கு பரிசுத்தமா வச்சுக்கோங்க. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆற்றல் உண்டு. கர்த்தர் உங்களை அப்படிதான் வச்சிருக்கிறார். அவருடைய கண்மணியா வச்சிருக்கிறார். தீங்கு உங்களை அணுகாதபடி காத்துக்கணும். தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவா, தூதர்கள் காத்திடுவா. கலங்காதே மனமே, நீ கலங்காதே மனமே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தில் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சாம்பலாக்கி கொண்டிருக்கிறார். கொள்ளாத வல்லமைகளை கர்த்தர் இன்றோடு முறித்து போட்டிருக்கிறேன். இனி ஒரு சேதமும் உன்னை அணுகுவது இல்லை. இனி ஒரு சேதம் அணுகுவது இல்லை. சக்கபரகரகா தேசிக்கிறது இலக்கணகா. நீ பலன் அடைவாய், 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 நீ பலன் அடைவாய். கர்த்தர் பலத்தினால் இடைக்கட்டி நடத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கு கொண்ட மனிதர்களுடைய இப்போது ஆமென். God bless you. பக்கத்துல இருக்கிறவங்க கைகளுக்கு நீங்க ரொம்ப பலசாலி சொல்லுங்க.